இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 17. இதில் ஒரே ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதம் நம்மை உற்சாகப்படுத்த, நம்மளை பலப்படுத்த ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு தருகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன் என்பதாக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவருக்கு பல பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லிவிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை எங்கேயுமே இருக்காது. புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை அவர் பிரயோஜனப்படுத்தி உபயோகப்படுத்துகிறத நீங்கள் பார்க்க முடியும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். அதில் ஒரு மூணு காரியத்தை அதில் சொல்கிறாரு பாருங்க. தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, விசுவாசத்தை பற்றி பேசுகிறார், உயிர்ப்பிக்கிறத பற்றி பேசுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். 3 சுபாவம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்பதாக. எப்படியா? இல்லாதவைகளை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவர். அப்படி தான் அந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு. இருக்கிறது போல அழைக்கிறார் தேவன் என்று போடப்பட்ட வசனத்தில் வார்த்தையால் அழைக்கிறாராம், வார்த்தையால் உருவாக்குகிறாராம், வார்த்தையால் அதை செய்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. என்ன இல்லை அங்கே வேதத்தில் ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவது நம்புகிறதுக்கு அவனுக்கு ஏதுவில்லாதிருந்தது. வேதம் சொல்லுகிறது அவனுக்கு 75 வயதில் தான் வாக்குத்தத்தமே பண்ணுறாரு. 75 வயசில் தான் உன் தேசத்தை, இனத்தை, தகப்பன் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் 75 வயசில் தான் கூப்பிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்குக்கு 40 வயசில் தான் திருமணமே முடிஞ்சது. ஆமேன். பாருங்க, யூதர்களுடைய கலாச்சாரத்தின் பிரகாரம் 33 இயர்ஸ்க்கு மேலே தான் மேக்சிமம் திருமணம் முடிக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரம் அபவ் 30. அப்போ தான் கொஞ்சம் அவங்களுக்கு கரெக்டான மெச்சூரிட்டி இருக்கும், வளர்ச்சி இருக்கும், எல்லாவற்றிலும் தேறினவர்களாக இருப்பார்கள் சொல்லி, அதனால தான் அவர்கள்லாம் அதுக்கப்புறம் அவங்க திருமணம் முடிக்கிறது. ஈசாக்குக்கு 40 வயதில் திருமணத்துக்கு ஆபிரகாம் பார்த்துருக்காங்க பாருங்கள். எலியேசரை அனுப்பி என் மகனுக்கு பெண் கொண்டு வா என்று சொல்லி. அப்போ இங்கே 75 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. ஆனால் 75வது வயதில் கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்து அழைக்கிறார். ஆனாலும் வாக்கு தத்தம் நிறைவேறவே இல்லை. 15ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் ஆதியாகமத்தில் வாசித்தா, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருப்பேன், நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சோர்ந்து போனவனை கூடாரத்துக்குள்ளே கையை பிடிச்சி அழைச்சி வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், இவ்வளவா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அந்த வாக்கு தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. அந்த வாக்கு தத்தம் என்ன? நான் ஃபிக்ஸ் பண்ண ஒரு டைம் இருக்குது, அந்த நேரத்தில் அவள் தன் குமாரனை பெறுவாள்.
அதுதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உற்பவ காலத்திட்டத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பல பேருக்கு பல வாக்குத்தத்தங்கள் இருக்கும். உங்களுக்கும் மாதம் மாதம் நீங்கள் ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு பர்சனலாக தரலாம். அதே போல் சபையில் மாதம் மாதம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். சில நேரம் நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தருகிறார். சில நேரம் நீங்கள் யாராவது ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்படி பல முறைகளில் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நமக்கு தருகிற தேவன். ஆனால் இதெல்லாம் நிறைவேறிச்சா, இதெல்லாம் நிறைவேறி முடித்ததா, இதெல்லாம் பெற்றுக்கொண்டோமா, இதெல்லாம் சுதந்தரித்தோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தா இல்லை பிரதர், இன்னும் சிலதெல்லாம் நடக்கவே இல்லை. பலருக்கு 5 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 10 வருஷம் இருக்கலாம், சிலருக்கு 30 வருஷம் கூட இருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட புதிதில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கூட இன்னும் எனக்கெல்லாம் சில காரியம் நிறைவேறலை, இன்னும் நான் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் என்ன, குறித்த காலத்தில் தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். காட்ஸ் அப்பாயிண்டட் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, அவர் நிர்ணயம் பண்ணின நியமித்த அந்த நேரம் இருக்குல்ல, திட்டம் பண்ணின நேரம், அதில் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாரே தவிர நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தர் செஞ்சார்னா ஆமாம் அது டேஸ்ட்டாக இருக்காது, அது வேல்யூ தெரியாது நமக்கு. சில ஆசீர்வாதம் ஏன் நமக்கு தாமதிக்கிறா, ஏன் சில நேரம் நமக்கு அந்த நேரம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எதிர்பார்க்கிற நேரத்தில் கிடைக்காம இருக்கிறது என்றால் நமக்கு அதனுடைய வேல்யூ மதிப்பு தெரியாமல் போய்விடும். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதாக. அப்படின்னா ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண டைமில், ஆண்டவர் நியமித்த நேரத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். எப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, பிள்ளையே இல்லை அப்படிங்கிற முடிவு தான். உலகம், மருத்துவம், மனுஷன் என்ன சொல்லுவான், இதெல்லாம் நடக்குமாயா, இதெல்லாம் சாத்தியமாகுமாயா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் இருக்கும். நடக்காத, முடியாத, சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்குகிறது தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். இல்லவே இல்லை, இது நடக்கவே நடக்காது இல்லை, கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். ஏசியா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனம் இப்படி சொல்லுகிறது, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழி, அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்பதாக. கடந்த நாட்களில் என்ன நடந்ததுன்னு சிந்திக்க வேண்டாம். ஐயோ என்ன போச்சே, இப்படிலாம் நினைச்சோம், இப்படிலாம் நடக்கலை. இல்லை, இந்த 7ஆவது மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய காரியம். என்னது? இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். வனாந்தரம் எங்க வழினே தெரியாது, ஆனால் கர்த்தர் வழியை உண்டாக்கி இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். அவாந்தர வழி, எங்க தண்ணியே இல்லை, ஆனாலும் கர்த்தர் ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென். இப்படி செய்கிற ஆண்டவர். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16 வேதம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலின் ஓரத்தில் வந்தாச்சு, பின்னாடி பார்வோனின் சேனை நிற்கிறது. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். 21-22 வசனத்தை பாருங்க.
அதில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இது எங்கேயுமே நடக்காது, இது எங்கேயுமே பார்த்ததில்லை. இப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இல்லாத ஒன்று காரியத்தை இருக்கிறது போல அழைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இதிலெல்லாம் காரியம் வாய்க்குமா? இல்லை. வழியை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வழி, இதில் வழியே வராது, சாத்தியமே இல்லை. இல்லை, ஆனால் கர்த்தர் இருக்கிறது போல அழைக்கிறவர் உண்டாகும் என்றார். கட்டாயம் தேவன் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 43-44 வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சீஷர்களை அழைத்து கொண்டு போகும்போது அவன் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறான். அவனை நம்ம எழும்ப போகிறோம், அவன் நித்திர இளைப்பாறுகிறான் என்று நினைத்தார். ஆனால் இயேசுவை சொன்ன அவன் மரித்து விட்டான் என்று சொல்லி திருப்பி கூட்டு போனார். இதெல்லாம் நடக்குமா? மரிச்சு போயாச்சு. இல்லை, அவ்வளோதான். உயிர் இல்லை, வழி இல்லை. வழி இல்லை, இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். உயிர் இல்லை, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். 44ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்கள் நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். உயிர் இல்லை, ஆனால் கர்த்தர் அவனை உயிரடைய பண்ணினான். 4 நாள் ஆயிற்றே நாருமே. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. பல காரியங்கள் உங்களுக்கு தாமதிக்கலாம், பல காரியங்கள் இது நடக்காம இருக்குதே, இது நடக்கவே நடக்காது. இதுல உலக பிரகாரமா இது சாத்தியம் இல்லை. ஆனா முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். இதை இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் சாத்தியமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம் இப்படி சொல்லுகிறார். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனால் அதில் சாப்பிட மாட்டாய் என்றார். அங்கே வேதம் சொல்லுகிறது, பெனாதாத் சமாரியாவில் முற்றுகை போட்டு உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியே இருக்கிறவன் உள்ள வர முடியல. பெரிய யுத்தம் நடக்கிறது. பெரிய சத்துரு கொத்தளம் போட்டு உள்ளேயும் வெளியும் போக முடியாத சூழ்நிலை. தேவ சமூகத்தில் என்ன செய்வது? பஞ்சம் தேசத்தில், பிள்ளைய ஆக்கி சாப்பிடக்கூடிய நில தேசத்தில் உண்டானது. 2 பேர் இன்னைக்கு உன் பிள்ளை ஆக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு உன் பிள்ளை ஆக்கி சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் உன் பிள்ளை ஆக்கி சாப்பிட்டோம், நாளைக்கு சாப்பிடுவோம் சொன்ன போது அவர் பிள்ளையை ஒளித்து வைத்து கொண்டா. ராஜாவினிடத்தில் போய் முறையிட்ட போது ராஜா வஸ்திரத்தை கிழித்து, இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி ஒருவன் இல்லையா இருப்பானான், அவன் இல்லாமல் போக கடவன் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மீது கோபப்பட்டான். ஆளை அனுப்பி எலிசாவை அழைத்து வரும்படி சொன்னபோது அவன் வாசல் முற்றத்துக்கு வந்தபோது
எவ்வளோ கோபமாக பேசுகிறார் பார்த்தீங்களா ஒரு தீர்க்கதரிசி. அவன் வாசலில் வந்திருக்கான் பார் ஒருத்தன், யார்? ராஜாவினுடைய சத்தம் காதில் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. இந்த 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நாளைக்கு இது நடக்கும், இட் வில் ஹேப்பன். அவன் பிரதானியின் தலைவன் சொல்கிறான், இதெல்லாம் நடக்குமாயா? இதெல்லாம் எங்கே நடக்கும்? வானத்தின் மதகுகளே தடந்தாலும் கதவு சாத்தியம் இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர் ஒரு சனப்பொழுதில் கர்த்தர் முடியாதவைகளை முடிய பண்ணி தலைகீழ கர்த்தர் தேசத்தை புரட்டி போடுகிறவர். நீங்களும் நான் ஆராதிக்கிறவர். ஆமேன். இதெல்லாம் எங்கே சாத்தியமாகும்? அப்படிதான் சொன்னான். பிரதானின் தலைவனுக்கு ஒரே சிரிப்பாய் போச்சு. இவெல்லாம் எங்கே பல்ல காட்டிட்டு பல பேருக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தை இதெல்லாம் சும்மா இப்படியே பல வருஷம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உற்சாகப்படுத்துறதுக்காக. இப்படி தான் பிரதானின் தலைவனும் சிரித்து பரியாசம் பண்ணான். ஆனால் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சேரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அப்பொழுது ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததுனாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். அநேகர் அவன் பார்த்தான், நீலாம் சாப்பிடவா, கண்களில் பார்ப்ப, ஆனால் அனுபவிக்க மாட்ட. இல்லாதவைகளை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறார். வார்த்தையாலே இருக்க செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுசும் போய் வீட்டில் போய் உட்காந்து நிதானமாக வாசி பாருங்கண்ணே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. வார்த்தை. ஒரு வசனத்தை வாசித்து இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3 பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி. பிதா அப்படின்னா விசுவாசம்னு வச்சுக்கோங்க. வார்த்தை இயேசு, பரிசுத்த ஆவியான. அப்போது ஒரு விசுவாசத்தினால வார்த்தையை கொண்டு இயேசுவை கொண்டு ஆவியானுடைய உதவியோட கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். இந்த மாதம் 3 காரியம் நடக்க போகுது. என்ன? விசுவாசத்தினால, வார்த்தையை கொண்டு, ஆவியானவர் உதவியோட கர்த்தர் இன்னைக்கு உருவாக்க தேவன் உண்மை உள்ளவர். திரும்பி சொல்கிறீங்களா? விசுவாசத்தை கொண்டு, வார்த்தையினாலே, ஆவியானுடைய உதவியோடு இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். எனக்கு எதெல்லாம் முடியாதுன்னு இருக்குதோ இன்னைக்கு விசுவாசத்தை நான் கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையினால, பரிசுத்த ஆவியின் உதவியினால எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாம் இந்த மாதம் எனக்கு சாத்தியமாய் மாற கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆமென். ஆமாம், அங்கே வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் 17 பாருங்க. அவர் சொல்றார், விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து. ஆமாம், விசுவாசம் மரித்தோரை உயிர்ப்பித்து, இல்லாதவைகளை இருக்கிறது போல. வார்த்தை 3மே அங்கே இருக்கு. 3மே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதெல்லாம் நம்புகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனால் அவன் வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினால, வார்த்தையை கொண்டு ஆவியானுடைய உதவியோடு கர்த்தர் அதை சுதந்தரிக்க அவனுக்கு உதவி செய்தான். 16ஆம் வசனம் பாருங்களேன். சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படி அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல,
நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம். ஆம், எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கும். எதனால? இயேசு கிறிஸ்துவின் மூலியமா எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசையா chapter 55 verse 10 and 11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்யும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவருடைய வார்த்தை வசனம் ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. என்ன காரியத்தை செய்ய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தாராரோ அது கண்டிப்பாக அனுப்பின காரியம்படி இந்த மாதம் வாய்க்கும். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவ, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவ, இந்த வார்த்தையை வசனத்தை தாராரா, இந்த வார்த்தை போய் காரியத்தை விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி. எதுக்காக இந்த வசனத்தை தாராரோ, எதுக்காக இந்த வார்த்தையை தாராரோ, அந்த காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில், வியாபாரத்தில், ஊழியத்தில், பிள்ளைகள் வாழ்க்கையில் வாய்க்கும்படி செய்ய போகிறார். நல்ல கைத்தட்டி கர்த்தரை ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. எபிரேயர் 11:3 வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு சொன்னேன். வீட்டில் போய் நிதானம் ஒன்றுன்னா வாசி பாருங்க. என்றார், உண்டாக கடவது என்றார். ஒரே ஒன்று சிம்பிளாக ஒரு வேர்டு, உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. உண்டாக கடவது என்றார். அழகாக இருக்கும். எனக்கு அது எனக்கு வழக்கமாக வாசிப்ப உண்டு அதை. ஆனால் நேற்று எனக்கு வாசிக்கும்போது எவ்வளோ சிம்பிளாக ஒரு வார்த்தையை அதிகாரத்தோட வல்லமையோட அந்த வார்த்தையை சொன்ன உடனே இல்லாத ஒரு 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 வெளிச்சம், இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் அழகாக அப்படி உண்டாக்குறாருன்னா நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர்ல. வானம் உண்டாக கடவது என்றார். வானம் அது உண்டாக கடவுது என்று சொல்லி முடித்த உடனே அதில் அந்த நட்சத்திரங்கள், நிலா, சூரியன் எல்லாம் உண்டாயிட்டான். ஒரு காரியம் அப்படி வார்த்தை சொல்கிறாரு. எனக்கு இன்றைக்கி இந்த மாதம் எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எது இல்லைன்றத ஒரு வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா அது ஹோல் உலகத்துக்கும், முழு உலகத்துக்கும் அது பிரகாசத்தை கொடுக்குதுன்னா எவ்வளோ யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எப்படி இது நடந்தது? ஒரே ஒரு வார்த்தை. இல்லை, ஆனால் இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா தள்ளப்பட்ட தூதன் விழுந்து பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையாக கிடக்குது. ஆனால் ஆண்டவர் பார்க்குறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது? ஆச்சரியமாக பார்க்குறாரு. இது இப்படின்னு பார்க்குறாரு. பார்த்ததை பேசுகிறாரு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பார்க்குறாரோ அதுதான் பேச போகிறாரு, அதுதான் நடக்க போகிறது. அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென்.
எபிரேயர் 11:11-12 பாருங்க. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால் ஆனபடியா சரீரம் செத்தவள் என்று. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். சத்து போச்சு ஆனால் உயிர்ப்பித்தார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து அவளை கர்த்தர் வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்களை பிறந்தார்கள். எசேக்கியேல் 37:14 பாருங்க. அதில் வேதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தரினை அழைத்து கொண்டு போனால் இதெல்லாம் உயிரடையுமா என்று கேட்டபோது, ஆண்டவரே இது உம்மாலே ஆகும், தீர்க்க தரிசனத்தை உரை என்று சொன்னபோது கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பினார். வார்த்தை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார். விசுவாசித்தார்கள், அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆவி அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது 14 என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நடக்காததெல்லாம் இந்த மாதம் கர்த்தர் செய்வாராக. எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமங்களினால் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி கர்த்தர் உயிர்ப்பித்தார், எப்படி நடத்தினார், எப்படி உருவாக்கினார்? ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. கர்த்தர் செய்தது இந்த மாதம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் செய்ய வல்லமையும் போதுமானவருமாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? ஹல்லேலூயா. இந்த மாதம் என்னென்ன இல்லையோ சொல்லுங்க, வார்த்தையை கொண்டு, விசுவாசத்தினாலே, வார்த்தையை கொண்டு, ஆவியானுடைய உதவினாலே இல்லாதவைகளை இருக்கிறதா எனக்கு உண்டாக போகிறது. ஆமென். எழும்பி நிற்போம். தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். வசனம், ஆவி, விசுவாசம். ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. அவன் அதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவனும் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம், விசுவாசத்தினால, வார்த்தையை கொண்டு, ஆவியானவருடைய உதவினாலே முடியாதவைகளை முடிய பண்ணுங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற எங்கள் தெய்வமே, எங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்ய போற பெரிய காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இது வாய்க்காதுன்னு எங்களுக்கு தெரியும், இது சாத்தியமே இல்லை. உலகத்தால, மனுஷனாலோ, யாராலும் சாத்தியம் இல்லை, அதிகாரத்தினாலும் சாத்தியம் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை நான் விசுவாசிக்கிறேன். அந்த கிருபை எங்களுக்குள்ள பெருகட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறீர். பிரதானியின் தலைவன் பரியாசம் பண்ணினான், அவன் அதை பார்த்தான், அனுபவிக்க முடியவில்லை. நாங்க விசுவாசிக்கிறோம், அதை நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம். ரீபா கதனகடதியம் தரடதரலபா உருவாக போகிறது. வார்த்தையினால வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இல்லாதவைகளை அழைத்தார், உண்டானதே. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்தது போல பார்க்கிறபடி அல்ல, இதுக்கு மேல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீ நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குறித்த காலத்துக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். கர்த்தரே நிறைவேற்றி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். என் நல்ல அருமை பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய
அன்னுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல், ஆசீர்வாதம், பாதுகாப்பு இன்னும் என்றும் சதா காலம் வருகை பரியந்தம் உடைய பிள்ளைகளோடும் திருச்சபையோடும் தேசத்தோடும் இருப்பதாக.